Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Honda Hornet 2.0 BS6 ஓட complete walk around and detailed ride review தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First இந்த பைக்கோட லுக்ஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த பைக்ஸோட லுக் பாத்தீங்கன்னா BS4க்கும் BS6க்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பைக்ல வந்து BS4க்கும் BS6க்கும் மேஜரா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ஜின்லயுமே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு பவர் அண்ட் டார்க்குமே உங்களுக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து என்ன மேஜரா பார்த்தோம்னா இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் செட்டப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி LED தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட், டைலைட், இண்டிகேட்டர் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாவே LED தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்ல. அடுத்ததா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லயும் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் LCD நெகட்டிவ்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ஒரு ஸ்ப்ளிட் சீட் செட்டப் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓவராலா இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். பைக்கோட வெயிட் கம்மியா இருக்கணும்காக பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா கொடுத்திருக்காங்க தான். R15 V3 மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு வீக்காலாம் கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிசி அதிகப்படுத்தி தான் கொடுத்திருக்காங்க. BS4ல உங்களுக்கு 160 cc ல வந்த பைக் வந்து இப்போ உங்களுக்கு BS6ல 184 cc ல கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா 184 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் SA இன்ஜின் வித் ஃபியூல் இன்ஜெக்ஷனோட வருது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கூலிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் ஒரு ஆயில் கூல்ட் இன்ஜின்ல வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ஆனா இந்த பைக்ல ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக் ரைட் பண்றப்போ உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பைக்ல ஹீட்டிங் இஷ்யூ வரல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட பவர் வந்து உங்களுக்கு லீனியரா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஹை பவர் கொடுக்கல. அதனால உங்களுக்கு ஏர் கூல்ட் இன்ஜின் இந்த பைக்குக்கு போதுமானது தான். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பாத்தீங்கன்னா 17.2 PS at 8500 RPM லயும் அண்ட் மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா 16.1 Nm at 6000 RPM லயும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப் நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். இந்த பைக்கோட 0 to 60 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.2 செகண்ட்லயே கவர் பண்ணிடுது. இந்த பைக் நாங்க டெஸ்ட் ரைட் பண்றப்ப ஸ்பீடாமீட்டர் கனெக்ட் பண்ணாதனால எங்களால 0 to 60 டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. இந்த பைக்கோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 125 ல இருந்து 130 வரைக்கும் போகும். இந்த பைக் ஒரு கம்ப்யூட்டர் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்ல ரெடி பண்ணதுனால இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப்பும் மிட் ரேஞ்ச் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு சிட்டில ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரா இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட கியர் ரேஷியோவும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு 4th 5th கியர்லயே வந்து பாத்தீங்கன்னா 30 km ஸ்பீட் வரைக்கும் நீங்க லோ ஸ்பீட்லயும் ஓட்டலாம். அடிக்கடி டிராஃபிக்ல கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டணும் உங்களுக்கு நீட் இருக்காது. அந்த அளவுக்கு இன்ஜினை நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. நல்ல ரிஃபைன்மெண்டா கொடுத்திருக்காங்க. வைப்ரேஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமலா தான் இருக்கு. நீங்க 110 பிளஸ் போனீங்கன்னா உங்களுக்கு மிரர்ல லைட்டா ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கிளட்ச் அண்ட் கியர் பாத்தீங்கன்னா வெட் கிளட்ச் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட கொடுத்திருக்காங்க. கிளட்ச் ரொம்பவே லைட்டா தான் இருக்கு. டிராஃபிக்ல ஓட்டுறதுக்குலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸா இருக்கும். அடுத்து இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ்ல வர மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர், ஓடோமீட்டர், RPM இண்டிகேஷன், ட்ரிப் A ட்ரிப் B, டைம், ஃபியூல் இண்டிகேஷன், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ABS இண்டிகேஷன், நியூட்ரல் இண்டிகேஷன், ஃபியூல் பம்ப் இண்டிகேஷன், டர்ன் இண்டிகேட்டர் இண்டிகேஷன் அப்படின்ட்டு நம்மளுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க டே டைம்ல போறப்ப வந்து உங்களுக்கு லைட்டா விசிபிளா இல்லனாலும் நீங்க அந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்ல ஹசார்ட் லைட் கொடுத்திருக்காங்க. நீங்க ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160 கொடுத்த மாதிரி இந்த பைக்லயுமே உங்களுக்கு ஹசார்ட் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹைவேல பார்க் பண்றப்ப உங்களுக்கு நைட் டைம்ல உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே போல நீங்க ஹில் ஸ்டேஷன்ல ரைட் பண்றப்ப இந்த ஹசார்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் நல்ல ஒரு இண்டிகேஷனா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கீ ஸ்லாட் பாத்தீங்கன்னா இந்த பைக்ல டேங்க்ல போடுற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த பைக்ல சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல USD அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ரைட் பண்றப்ப நல்லாவே ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துச்சு. டாப் ஸ்பீட் போறப்ப நல்லாவே ஸ்டிஃபான ஒரு ஹேண்ட்லிங் ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட லைட்டிங் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட ஹெட் லாம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு LED ல வருது. அண்ட் டைல் லாம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஹார்னட் ஸ்டைல்ல எக்ஸ் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. டைல் லாம்ப் LED ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டரும் உங்களுக்கு LED ல கொடுத்து ஒரு கம்ப்ளீட் LED செட்டப் கொடுத்திருக்காங்க. இது பைக் பார்க்கிறதுக்கு நல்ல பிரீமியம் லுக்க கொடுக்குது. அடுத்து இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷன் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட சீட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுத்திருக்காங்க. அண்ட் சீட் நல்லா லாங்கராவும் வைடராவும் இருக்கு. சீட் குஷனிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாவும் இல்ல, ரொம்ப சாஃப்டாவும் இல்ல, ஒரு மீடியமா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபேமிலியா ரைட் பண்ணலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியா இந்த பைக் நீங்க ரைட் பண்ணலாம். கேப் ரேலும் பாத்தீங்கன்னா நல்லா வைடரா நல்லா ஸ்ட்ராங்காவும் கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹேண்டில் பார் பத்தி பாத்தீங்கன்னா இந்த பைக்
பைக்ல ஹேண்டில் பார் வந்து சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க, நல்லா வைடரா கொடுத்துருக்காங்க. ரைடிங் பொசிஷனும் உங்களுக்கு அப்ரைடா இருக்கிறதுனால லாங் ரைட்ஸ் போறப்பலாம் உங்களுக்கு பேக் பெயின் அண்ட் ரிஸ்க் பெயின் இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது. நீங்க தாராளமா க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் லாங் ரைட் போறவங்க கண்டிப்பா இந்த பைக்கை நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, இந்த பைக்ல வந்து க்ரூசிங் ஸ்பீட் 100ல இருந்து 110 வரைக்கும் தான் போற மாதிரி இருக்கும். மற்றபடி ஏர் கூல்ட் இன்ஜின்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. நிறைய பேர் ஏர் கூல்ட் இன்ஜினுக்காக தான் இந்த பைக்கை வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பா இல்ல இந்த பைக்ல. அண்ட் நீங்க ஒரு 150 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்க கேப் விட்டு போற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பைக்கை நீங்க லாங் ரைடுக்கும் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட சுவிட்சஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் சுவிட்ச், டர்ன் இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹாரன் கொடுத்திருக்காங்க அண்ட் பாஸ் சுவிட்சும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரைட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்னட்ல டிராபேக்கை கிளியர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க இந்த டைம் அண்ட் அசர் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு. சுவிட்சஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்ல வந்து டேங்க் பேட் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல வாங்கி டேங்க் பேட் போடணும்னு சொல்லிட்டு நீட் கிடையாது. இது கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பைக்ல முக்கியமா உங்களுக்கு டியூல் த்ராட்டல் கேபிளும் கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 167 mm கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபுட் பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல பிரீமியமா கொடுத்திருக்காங்க. அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் கொடுக்கும். லாங் ரைட்ஸ் போறதுக்குலாம் நல்லாவே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 110/70 17 இன்ச் டியூப்லெஸ் டயரும் அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா 140/70 17 இன்ச் டியூப்லெஸ் டயரும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியர்ல 140 செக்ஷன் நல்லா வைடரா கொடுத்தனால உங்களுக்கு டர்னிங்ல நல்லா கான்ஃபிடன்ட் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பிரேக்கிங் பத்தி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 276 mm பெடல் டிஸ்கும் அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா 220 mm பெடல் டிஸ்கும் வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வருது. அண்ட் பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் அண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.53 lakh சென்னையில் வருது. அண்ட் அதுவே கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.57 lakh வருது. உங்களோட டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி ஒரு 2000லேருந்து 4000 வரைக்கும் ப்ரைஸ் வேரி ஆகலாம். அண்ட் இந்த பைக்கோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் வேரியண்ட்ல வருது. மேட் ப்ளூ, மேட் ரெட், மேட் கிரே அண்ட் கிளாசி பிளாக்ல வருது. அண்ட் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். எனக்கு பர்சனலாக என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாசி பிளாக் பிடிச்சிருக்கு. மேட் கிரேவா கிளாசி பிளாக்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நேரில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசி பிளாக் பார்க்கறது நல்லா இருக்கு. மேட் கிரே வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிரே ஃபினிஷ் வரதுனால வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டா இல்ல. அண்ட் அதே கிளாசி பிளாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரே அண்ட் கிளாசி பிளாக் கலந்து வரதுனால உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபைனலா இந்த பைக் எங்களுக்கு யார் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல கூடிய ஏபிவிஆர் ஹோண்டா இவங்க தான் இந்த பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு. நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் வந்து நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க நியர்ல இருந்தீங்கன்னா. அண்ட் இந்த ஷோரூம்ல இருந்து எங்களுக்கு டெஸ்ட் ரைட் பண்றப்ப யார் கூட வந்தான்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது அஃப்ரோஸ்ங்கிறவர் தான் கூட வந்திருந்தாரு. அண்ட் இவர் எங்களுக்கு வந்து சின்னதா ஒரு ஆஃப் ரோடும் நீங்க டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருந்தாரு. ஆஃப் ரோட்ல ரைட் பண்றப்ப இந்த பைக் எங்களுக்கு நல்லா தான் ஃபீல் ஆச்சு. சஸ்பென்ஷனும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா ஃபீல் ஆச்சு. அவ்வளவுதான் கைஸ், ஹார்னட் 2.0 BS6 ஓட கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ அண்ட் வாக் அரவுண்ட் நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பைக் ஃபைனலா யாருக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பவர் வேணாம், கொஞ்சம் லீனியரா இருந்தாலே போதும். நான் ரொம்ப அக்ரெசிவாலாம் ரைட் பண்ண போறது இல்ல. அண்ட் அதே போல எனக்கு போத் சிட்டி அண்ட் லாங் ரைடுக்கும் எனக்கு பைக் வேணும். மைலேஜும் பாத்தீங்கன்னா எனக்கு 45 ல இருந்து 50 கிலோமீட்டர் கொடுக்கணும். அண்ட் அதே போல ஃபேமிலிக்கும் எனக்கு இந்த பைக் யூஸ் ஆகணும். பைக் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்ல வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஹார்னட் 2.0 BS6 பைக்கை வாங்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஹார்னட் 2.0 பைக் வாங்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.